வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் எழுதின பயோகிராஃபியா லிட்ரரியாவில் சாப்டர் 14 சம்மரியை பார்க்கலாம் வாங்க. சாப்டர் 14 ஆரம்பத்திலேயே கால்ரிட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் வந்தது. அதாவது பொயட்ரியை பற்றின 2 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஷன் வந்தது. அதை பற்றி தான் அந்த சாப்டரில் நான் எழுத போகிறேன். அந்த டிஸ்கஷனில் பொயட்ரியை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து நேச்சர் இயற்கை, இன்னொன்று வந்து இமேஜினேஷன் கற்பனை. இப்போ சில சமயத்தில் வந்து இயற்கையை வந்து கற்பனையோடு கலக்கும் போது அது படிக்கிறவங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு உவகையை தரும், ஒரு சந்தோஷத்தை தரும். இப்போ நாங்கள் லிரிக்கல் பேலன்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போதே நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம், இது வந்து 2 செட் ஆஃப் பொயட்ரியாக இருக்கணும். இதில் ஒன்று வந்து சூப்பர் நேச்சுரல் இமேஜினேஷன் கலந்த கவிதைகளாக இருக்கணும், இன்னொன்று வந்து இயற்கையை பற்றி இருக்கணும், நேச்சரை பற்றி இருக்கணும். இப்போ இயற்கையை பற்றி எழுதும் போது நம்ம சாதாரணமாக தினந்தோறும் நடக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம இயற்கையில் அந்த அந்த போயம்ஸில் நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கால்ரிட்ஜ் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, நான் சூப்பர் நேச்சுரல் இமேஜினேஷனை பற்றி நான் எழுத போகிறேன் அப்படின்னு. வேர்ட்ஸ்வர்த் வந்து சரி, நான் வந்து இயற்கையை பற்றி எழுத போகிறேன், அதுவும் எப்படின்னா இயற்கையில் இருக்கக்கூடிய அழகு தினந்தோறும் நம்ம கண்ணில் படக்கூடியது தான். ஆனால் அந்த அழகை நம்ம வந்து கவனிக்க தவறி இருப்போம். அப்போது ஃபெமிலியராக இருக்கக்கூடியது, அதாவது நமக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம், இல்லை தினந்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துலேயே நம்ம பார்க்காத ஒரு அம்சத்தை பற்றி நான் எழுத போகிறேன், அதோட அழகை வெளியில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதனால் கால்ரிட்ஜ் வந்து ஏன்ஷியன்ட் மரைனர், த டார்க் லேடி, கிறிஸ்டபெல் இதெல்லாம் அவர் எழுதினார். வேர்ட்ஸ்வர்த் வந்து சாதாரணமாக தினந்தோறும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அப்புறம் இயற்கை, இதை பற்றி நிறைய எழுதியிருந்தார். அப்போ பார்க்கும்போது வேர்ட்ஸ்வர்த் நிறைய எழுதியிருந்ததுனால லிரிக்கல் பேலன்ஸில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருந்தது. இயற்கையை பற்றி நிறைய போம்ஸ் இருந்தது, ஆனால் வந்து இந்த கற்பனையும் சூப்பர் நேச்சுரலாக இருக்கக்கூடிய போம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் லிரிக்கல் பேலன்ஸ் வந்து வெளியான சமயத்தில் மற்ற கவிஞர்கள்லாம் வழக்கமாக எழுதக்கூடிய பொயட்ரி, அந்த கன்வென்ஷனல் பொயட்ரிஸ்லேருந்து லிரிக்கல் பேலன்ஸ் வந்து வித்தியாசமாக இருந்தது. இப்போது இந்த லிரிக்கல் பேலட்ஸோட செகண்ட் எடிஷனோட ப்ரிஃபேஸில் வந்து வேர்ட்ஸ்வர்த் எழுதும் போது அவர் என்ன எழுதினாருன்னா, ஒரு கவிதையில் வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய மொழியிலேருந்து வேறுபட்ட வார்த்தைகள் வரக்கூடாது அப்படின்றத எழுதியிருந்தார். இதை பார்த்த கால்ரிட்ஜ் வந்து அதுக்கு பதிலாக தான் இந்த எஸ்ஸே எழுதியிருக்கார். ஏன்னா அவருக்கு இந்த எண்ணத்தில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, வேர்ட்ஸ்வர்த் சொன்னதுலேருந்து நான் வந்து மாறுபடுறேன். அப்படி மாறுபடும் போது அதுக்கான காரணத்தை நான் சொல்லணும் இல்லையா, அதுக்கு முதல்ல கவிதைனா என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவிதை உரைநடை ரெண்டுமே சேம் எலமெண்ட்ஸ் தான். ஆனாலும் கவிதை வந்து உரைநடையோடைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சாதாரணமாகவே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பொயட்ரி வந்து உரைநடையிலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்னா, பொயட்ரின்னா அதில் வந்து ரிதம் இருக்கும், ரைம் ஸ்கீம் இருக்கும், மீட்டர் இருக்கும், இப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை. கவிதைனா அது ஒரு ப்ளஷர், ஒரு சந்தோஷத்தை தரும், படிக்கிறவங்களுக்கு ஒரு உவகையை தரணும். படிக்கிறோமோ கேட்குறோமோ அப்போது அந்த கவிதையை முழுசாக ஒவ்வொரு வரியிலையும் வந்து படிக்கிறவனுக்கும் கேட்குறவங்களுக்கும் சந்தோஷத்தை தரணும். ஏன்னா கடைசியில் தான் ஒரு எண்ட் ரிசல்ட் வேணும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் ரிசல்ட் வேணும். ஆனால் கவிதையை படிக்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் போது தான் அதை படிக்கிறவங்களும் சரி, அந்த கவிதையை கேட்குறவங்களும் சரி, அந்த நிலைமையை வந்து அடைவாங்க. அந்த எக்ஸ்டசின்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ சந்தோஷத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதாவது நம்ம எங்கே போய் சேரோன்றது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம போகிற பயணமும் நமக்கு சுகமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு கவிதை இருக்கணும். கவிதை என்ன சொல்ல வருது, அதோட கண்டென்ட் என்னன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கவிதையை படிக்கிறதே நமக்கு சந்தோஷமாக இருந்தால் அது எவ்வளோ நல்ல அனுபவமாக இருக்கும். அப்படி சொல்லும் போது பார்த்திங்கன்னா, சிறந்த கவிதைகள் கூட மீட்டர் இல்லாமல் கூட எழுதலாம். அது வந்து படிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து எப்படி கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது இப்போ வாட் இஸ் பொயட்ரின்னு தெரிஞ்சிச்சுன்னா வாட் இஸ் அ பொயட்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போது ஒரு சிறந்த கவிஞர் யாருன்னா, அந்த இமேஜஸை, அந்த தாட்ஸை, அந்த எமோஷன்ஸ்லாம் அழகாக மாடிஃபை பண்ணி தரக்கூடியவர் தான் சிறந்த கவிஞர்.
அவர் வந்து ஒரு மனுஷனுடைய சோலை வந்து ஆக்டிவாக ஆக்கணும். அது படிக்கும் போதே அவனுக்குள்ளே ஒரு பரவசத்தை தர அளவுக்கு நம்ம எழுதணும். அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனை எடுத்து அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பொயட்ரியோட ஃப்யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி தர தெரிஞ்சவங்க தான் சிறந்த போயட்ஸு. இப்போது இந்த கற்பனைன்றோமா அது வந்து எப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட சேர்க்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ வந்து ஒரே மாதிரி இருக்கிறது வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது, சாதாரணமாக பார்க்கக்கூடியது எப்பயாவது பார்க்கக்கூடியது, ஒரு ஐடியா ஒரு இமேஜ் இதெல்லாம் வந்து கவிதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் எல்லாத்தையும் ஒரு ஆர்கானிக் யூனிட்டியாக வந்து அது அந்த போய்ட்ரியில் கொடுக்கறதா அதோட முக்கியமான ஆஸ்பெக்ட். இதெல்லாம் எப்போ நம்ம அடைவோம்னா ஒன்லி த்ரூ பவர் ஆஃப் இமேஜினேஷன், கற்பனை வளத்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கால்ட்ரேஜ் இந்த சாப்டரை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.